வணக்கம், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கேவின் தமிழ் கேமிங். இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா விட்ச் கிரை அப்படிங்கிற ஹாரர் கிரைம் தான். நம்ம தான் ஹாரர் கிரைம் ப்ரோ பிளேயர் ஆச்சு. ஓகே, இது ஒரு ஸ்டோரி கதை. அதனால் அந்த ஸ்டோரியை நான் சொன்னால் நல்லா இருக்காது. நம்ம அண்ணன் வந்து சொல்லுவாங்க இன்ட்ரோக்கு அப்புறம். நம்ம அண்ணன் வந்து சொல்லுவாங்க. நம்ம அண்ணன் யார் சொல்கிறேன்னு தெரிஞ்சிருக்கும். ஓகே, லெட்ஸ் கெட்டிங் டு த கேம் ப்ளே வீடியோ. இது விட்ச் கிரை சாப்டர் 1. டிம்மிங்கிற ஒரு பையன் அவனோட பெட்ல எப்போதும் போல தூங்க போனான். ஆனா அவனோட வீட்டு ஜன்னல்ல இருந்து ஏதோ வித்தியாசமான சத்தங்கள் கேட்டுச்சு. அந்த சத்தத்தை கேட்டு டிம்மி பயந்து அவனோட பெட்டுக்கு கீழே வந்து ஒளிஞ்சுக்கிட்டான். என்னதான் பயங்கரமான சத்தம் கேட்டாலும் அது வெறும் காத்தோட சத்தம் தான்னு டிம்மி நினைச்சுக்கிட்டான். டிம்மி மனசுல தைரியத்தை வளர்த்துக்கிட்டு அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லிங் ஷாட்டையும் எடுத்துக்கிட்டு அந்த ஜன்னலுக்கிட்ட மெதுவா நெருங்கினான். அமைதியா அந்த ஜன்னலுக்கிட்ட நெருங்கி அந்த ஜன்னலை பூட்டிடலான்னு கிட்ட போய்கிட்டே இருந்தான். அப்போ அந்த ஜன்னல்ல இருந்து வித்தியாசமான காற்று அவன் மேல வீசிச்சு. அந்த காத்து டிம்மி மேல வீசினதும் அவன் பயந்து அரைகுறை தூக்கத்துல கத்துற மாதிரி சத்தமா கத்துனான். திடீர்னு அவனோட தூக்கத்திலேருந்து முழிச்சான். அவன் முழிச்சதும் தான் அவனுக்கு தெரிஞ்சுது நாம இருக்கிற ரூம் நம்மளோடது இல்லைன்னு. அந்த நேரத்தில் அவனோட இடுப்புல ஏதோ ஒன்று அழுத்திக்கிட்டே இருந்துச்சு. அது என்னதுன்னு திரும்பி பார்த்தான். அது அவனுக்கு ரொம்பவே பிடிச்ச ஸ்லிங் ஷாட். அந்த ஸ்லிங் ஷாட்டை கையில் எடுத்துக்கிட்டு அவன் கண்ணீரை தொடச்சிக்கிட்டு தைரியமா இந்த வீட்டிலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு வழியை தேட ஆரம்பிச்சான். ஓகே, வந்தாச்சு. நமக்கு ஸ்டோரி சொல்ல வந்துட்டு யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். யாருன்னா நம்ம முட்டை பூச்சி ப்ரோ தான். ஓகே, வந்தாச்சு. என்னடா அது கூண்டுக்குள்ளே அடிச்சு வச்சுருக்கீங்க? ஓகே, இதை எடுத்து ஒரு ஸ்லிங் ஷாட் எடுத்து ஒரு போடும். 6 ப்ரோ பிளேயர் தமிழ்நாடு பிடிச்சி கூண்டுக்குள்ளே அடிச்சு வச்சுருக்கீங்க. என்னடா உங்களை சும்மா விட மாட்டேன்டாடே. இப்போ கீழே போயிறங்கி அந்த சூனியக்கார குட்டை கிளவி வருதுன்னு பார்ப்போம். ஓகே, இங்கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். என்னடா கையெல்லாம் காமிக்கி. ஓகே, வெயிட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இது பெரிய கதை நடந்துட்டு இது உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். வெயிட் பண்ணுங்கள், இதுக்காக டைம் முடிஞ்சில் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகே, இந்த கிளாக்கில் தான் நம்ம ஒரு அது என்னது ஃபோர்க் எடுத்து குத்தணும். ஓகே, இந்த ரூம்குள்ளே ஒரு இது இருக்கும் சாக்ஸ். அதை எடுத்து அந்த அப்போ ஒரு மூக்கு டோர் மாதிரி ஒன்று இருந்துட்டு அதுக்குள்ளே தான் வைக்கணும். ஓகே, போவோம் வாங்க. ஏங்க யாருங்க இது? முட்டைக்கண்ணை டே, யார் ராணி முட்டைக்கண்ணை டே? உன மாட்டி விடாம விட மாட்டேன். என்னது மாட்டி விடாம விட மாட்டியா டாய்? பாக்கே சீப்பாக வருது உன்னை பாக்கியே. நீ என்னடா நீ? ஓகே, நம்ம இந்த மூக்குக்குள்ளே தான் வைக்கணும். சத்த வருது. என்னங்க இது? மோந்து பாக்கு மூக்கு. ஓகே, அந்த டோர் திறந்துடும் இப்போ. ஓகே, அந்த கிளவி இல்லைல்ல. ஓகே, அட குட்டை கிளவி இருக்கியா என்ன? இல்லை வாங்க போய் டக்குன்னு க்ரோபார் வேணும் நமக்கு. இப்போ அந்த இடத்துல க்ரோபார் இங்கே இல்லை. அப்போனா இந்த இடத்துல தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, இறங்கும். இந்த இருக்குது. எப்படி நான் சொல்கிறேன்னா, நான் ஏற்கனவே ஒரு மேட்ச் விளையாண்டேன், அதான் சொல்கிறேன். ஓகே, போய் எஸ்கேப் ஆகிட்டேன் ஏற்கனவே. ஆனால் இது நமக்கு யூடியூப்பில் வீடியோ எடுத்து போடுறேன். டக்குன்னு நம்ம சப்ஸ்கிரைபர் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி விட்ருங்க. இவ்வளோ வீடியோ பார்க்குறாங்க பார்த்துருங்க. அது நல்ல காமெடியாக இருக்கும். அது பாடின பாட்டை கேட்டிங்கன்னா நீங்கள் விழுந்து சிரிப்பீங்க. மறக்காமல் போய் அதை மட்டும் பார்த்துருங்க எனக்காக. ஓகே, ஓப்பன் த டோர். ஓகே, இதுக்குள்ளே தான் அந்த பேப்பர் இருக்கும். அந்த எத்தனை டைமுன்னு பார்க்குறதுக்கு இதை எடுத்து அங்கே வச்சிருவோம். அந்த கிளாக்கில் போய் நம்ம இப்போ நமக்கு தேவையான பொருள் வந்து ஒரு ஃபோர்க்கு தான் தேவை. ஓகே, இந்த இடத்துல போட்டுருவோம். டொமேல் என்னென்னு மணி மட்டும் பார்த்துருவோம். ஓகே, இது என்னது 12க்கு 1 நடுவில் 30. ஓகே, அடியில் 30 30 இருக்குது. அப்போனா எத்தனை மணி? 12:30. ஓகே, இந்த இடத்துல தான் ஃபோர்க் இருக்கோ வாய்ப்பு இருக்குது. இங்கே இல்லை. அப்போனா இங்கே தான் இருக்கணும். கிச்சனில் தான் இருக்கும். ஐயோ குட்டை கிளவி. ஐயோ ஓடுறா. யாரா நீ? வீட்டுக்கு புதுசாக இருக்கா? இவனை பார்த்ததே இல்லையடா இந்த ஏரியாக்குள்ளே. நான் வீட்டுக்கு புதுசுங்க. நான் இந்த 6 சரி லேண்டு பார்க்கலான்னு வந்தேங்க. பார்த்தா நீங்கள் இருக்கீங்க. இது யார் கால்டா டே? அடே கிச்சு போட்டாடதா டே. சிரிப்பாக வருது. சிரிப்பாக வருதா? போட்டா டே. ஃபோர்க்கு கிடச்சிட்டிங்க. ஓகே, இதை எடுத்து டக்குன்னு நம்ம அந்த கிளாஸ் போய் செட் பண்ணிட வேண்டியதான். ஐயோ கிளாக் எங்கே இருக்குது? அந்த இருக்குது. ஓகே, டைம் என்ன பார்த்தோம் நம்ம? 12க்கும் 1க்கும் நடுவில். ஓகே, செட் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்து வந்து இது 30. ஓகே, என்னங்க ஒன்றும் வரல? ஐயோ சின்ன முள் தானே மேலே. ஓகே வச்சு. ஓகே, செட் பண்ணியாச்சு. என்னடா இது?
மாடி இது என்னதுங்க காக்கா டக்குன்னு வந்து பயன்படுத்துது. ஓகே இதில் இந்த ஃபெதர் எடுத்து அந்த காலை கிச்சி கிச்சிலாம் காட்ட போகிறோம். ஓகே இந்த வழியாக போயிடும். ஐயோ ஏங்க துணிகர்களே வந்துட்டு ஐயோ அட குட்டை கிளவி உனக்கு வேறு வேலை இல்லையா? நான் போம்ச்சில் தான் நீ வருவியா? ஓகே டக்குன்னு வருதா? ஐயோ வந்துட்டு எனக்கு சரி நம்ம கொஞ்சம் கடிச்சே பண்ணுவோம். ஓகே யார் 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 வருது வந்துட்டு தான் இதுக்கு. ஓகே மறுபடியும் இப்போ இறங்கி போய் பார்த்தா இறங்கிடலாமா? ஓகே இந்த இடத்துல இந்த கட்டை இருக்கான்னு பார்த்துக்குவோம். ஓகே இந்த கட்டை இருக்குது, இன்னும் 2 கட்டை தான். ஒன்று அந்த கிளவிக்கிட்ட இருக்கும், இன்னொன்று வந்து ஒரு பாம்புக்கிட்ட இருக்குங்க. நம்ம ஒரு சாக்ஸில் மூக்கை வச்சு திறந்தோம்ல, சாக்ஸில் மூக்கை வச்சு திறந்தோமா, மூக்கில் சாக்ஸ் வச்சு திறந்தோம்ல, அந்த டோரில் தான் இருக்கும். அந்த இது மாடியில் இருக்கும். ஓகே ஓப்பன் இந்த டோர். ஓகே வருதா என்ன? ஐயோ இது வேறு வருதுங்க. நான் டக்குன்னு அதை காலில் கிச்சி கிச்சி பண்ணலான்னு பார்த்தா வர மாட்டேங்குது. ஓகே என்னடா இது வரலா என்ன? வரல. ஓகே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி விட்ருங்க. லைக் பண்ணலாம் இந்த மொட்டையை வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து பயன்படுத்துவாங்க பார்த்துக்கோங்க. ஐயையோ வருதா என்ன? ஓகே வரலன்னு நினைக்கேன். ஓகே போய் பண்ணுவோம் வாங்க, இப்படி இருந்தே பண்ணுவோம். ஓகே கிச்சி 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 கூசுட்டும் நல்லா கிச்சி 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 கிச்சி. ஓ உர்றாடாயா விட மாட்டேன்டா. அடே நீ போட்ட அந்த கையை எடுத்து விட்டுருப்பான்னு நினைக்கிறேன். இதில் ஒரு வாயில் ஒரு கை வச்சுருந்தாங்களங்க, அதெல்லாம் எடுக்கணும். போய் முதல்ல நம்ம மேலே போய் அந்த கிளவியை போட்டு தட்டுற மந்திரத்தை பார்த்துருவோம். வரல. ஓகே போய் பார்ப்போம் யார். ஐயோ யாரா? அடே யாரா? ஏறியாச்சு. ஓகே பாடுறா இது என்ன மந்திரம்னா தண்டர் சிம்பிள். ஓகே இதை பார்த்தாச்சு. ஓகே இந்த கையெடு என்னடா கத்துற? ஓகே வா இப்போ போய் மேலே போய் அந்த மேலே ஒரு பொட்டியில் கை பார்த்துச்சு, கையில் ஒரு பொட்டி. ஐயோ அதில் வர முடியே. ஒரு பொட்டி வச்சுட்டு கையை பார்த்தோம்னா அதுகிட்ட போய் ஐப்பை பண்ணணும். ஐப்பை. ஓகே குட்டை கிளவியை காணும் பேர்லாம். ஓகே ஏங்க ஒரு பண்ணேங்க, நம்ம சாதா கையில் பண்ணி பார்த்தேன், ஒரே அடி தான் செவுட்டுலே, அந்த செவுத்துக்கிட்ட போய் படுத்துட்டேங்க. ஓகே அதான் நான் இதை கையை எடுத்து வந்து போட்டேன். ஓகே இந்த மியூசிக் எடுத்து நம்ம கிளவியோட பெட்ரூமில் போய் ஒரு மியூசிக் பிளேயர் இருக்கும், அதில் போய் சுத்த விடணும். அதில் பாட்டு வரும். என்ன பாட்டுனா ஈவினில் பாடின பாட்டு வரும், கேளுங்க நீங்களே. ஓகே இதை எடுத்து போட்டுருவோம். பச்சக் பட்ட பட்ட பாறையிலே மரகரிசி தீட்டையிலே இந்த துணிகர கிழவிக்கு நல்ல பாட்டு நான் தான்டா பாடுவேன். உலகத்தில் யாராலையும் என்ன பார்க்க முடியாது, பாட்டை மட்டும் தான் கேட்க முடியும். வட்ட வட்ட பாறையிலே இந்த பாட்டை கேட்டுட்டு துணிகர கிளவி வந்துட்டு. ஓகே அட குட்டை கிளவி இந்த பாட்டு உனக்கு பிடிச்சிருக்காங்க? ஐயோ எனக்கு அதுலேருந்து ரத்தமாக வருது. ஓகே எடுத்தாச்சு இந்த தண்டரை வாட்டி துணிகர கிளவி போட்டு தெரியுமா? ஓகே போட்டு தான் தர முடியாது. நான் தான்டா ஹாரி பாட்டரோட தம்பி கெவின் பாட்டார் போடுறா. தண்டர் சிம்பிள் எடுத்து போடு வந்துட்டு இன்னும் நல்ல வேலை ஒழுங்காக வந்துட்டு. ஓகே இது 2 வாட்டி இல்லாட்டி 3 வாட்டி நாங்கள் யூஸ் பண்ண முடியும். ஓகே இந்த கட்டையை எடுத்துருவோம். நம்மகிட்ட அந்த மந்திரக்கோள் நம்மக்கிட்டே தான் இருக்கும், ஏன்னா அந்த மந்திரக்கோள் வெப்பன் ஐட்டம் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே இது எத்தனை இடத்துல வைக்கணும்? ஓகே நடுவில் சென்டரில் வைக்கணும். அதை பார்த்து வச்சுருங்க, இல்லாட்டி அவ்வளோ தான் எஸ்கேப் பார்க்க முடியாது. ஓகே அடுத்து என்ன வேணும் நமக்கு? மேலே அந்த பாம்பு இருக்கும், அந்த பாம்புக்கிட்ட உள்ள இதை எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம மேலே போய் எதோ எடுக்கணும் குத்துமே. ஓகே ஆமாம் அந்த பாம்புகிட்ட உள்ள இதெல்லாம் எடுக்கணும். ஓகே மேலே போவோம், இங்கே தான் இருக்குது. ஆனால் அந்த மந்திரத்தை பார்க்கணுமே, மந்திரத்தை பார்த்தா தான் இது யூஸ் ஆகும். ஆமாம் மந்திரத்தை பார்த்தா தான் யூஸ் ஆகும். ஓகே மேலே போய் டெலிபோர்ட் ஆகிற மந்திரத்தை பார்த்துருவோம். இந்த பாம்பு தான் எடுத்து கொட்டு பார்ப்போமா? ஆட்டுது என்னடா இது? ஓகே இந்த மந்திரம் தான், இதை பார்த்தா தான் பாம்பு இறங்க முடியாது, இது டெலிபோர்ட் ஆகும். அங்கே மந்திரம் இருக்கும், அதை பார்த்து இறங்க முடியும். இந்த உருண்டை வந்து அடியில் எங்கேயோ இருக்குமே. நம்ம குரோபார் எடுத்தோம்னா அந்த இடத்துல இருக்கும். ஐயோ பாதை வேறு எங்கே இருக்குன்னு தெரியல. அந்த இருக்குது. ஓகே குரோபார் எடுத்தோம்னா அந்த இடத்துல தான் இருக்கும். இதில் சாப்டர் 2 வேறு இருக்குது. சாப்டர் 2 நம்ம மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி விடுங்க. குட்டை கிழவி சாப்டர் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு மறக்காமல் நான் போட்டு விட்டுருவேன் சாப்டர் 2. ஓகே இவ்வளோ சாப்டர் 2 வேறு இருக்குது, அது நான் சொல்லுங்கள். அடுத்து என்ன ஹாரோகிராமில் இல்லைன்னு சொல்லுங்கள். ஹாரோகிராம்னாலும் மற்ற கேம்லாம் நான் விளையாடுறேன், நீங்கள் சொல்லுங்கள், ரெண்டு போட்டுற வேண்டி தான். ஓகே இந்த இடத்துல தான் இருக்கும். நீங்கள் மட்டும் லைக் பண்ணலைன்னா அந்த முட்டைக்கண்ணே உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை பயன்படுத்துவோம். நீங்கள் நைட்டு தூங்க முடிச்சுல அப்படின்னு பயன்படுத்துவோம் பார்த்துக்கோங்க. ஓகே இதை ஆட்டணும் இப்போ போட்டு ஆட்டு ஷேக் பண்ணு. ஃபோனை பிடிச்சி ஆட்டு. என்னங்க இந்த இடத்துல வந்து நிற்கேன், நான் அந்த கதவுக்குள்ளே போகணும். என்னடா இது?
ஓ இது நான் உள்ளே எடுத்து போகணும். மந்திரம் ஒர்க் ஆகுதா? ஒர்க் ஆகும் போல். ஓகே இதை எடுத்து நம்ம அந்த இதுக்குள்ளே போடணுங்க. இதுவும் ஒர்க் ஆகுதுல்ல. ஓகே நான் மறந்துட்டேங்க. இதை எடுத்து நம்ம இதில் ஒரு பாதாள சக்கரை ஏதோ சொல்லுவாங்களே, இந்த ஓட்டைக்குள்ளே போடணும். கரெக்டாக நீங்கள் சும்மா போட்டாலே அந்த கம்பி இருக்கிற இடத்துல சும்மா போட்டாலே அதுவாகவே உருண்டு ஓட்டைக்குள்ளே போயிடும். ஓகே இப்போ ஆட்டும். ஓகே வந்தாச்சா? வந்தாச்சு. அப்பா ஒரு வழியாக வந்தாச்சு. இதில் தான் அந்த மந்திரம் இருக்கும். ஓகே இந்த எலும்பு துண்டு எடுத்து நவுட்டி போட்டு கதவை திறக்க முடியாது. இல்லாட்டி அந்த மந்திரம் எங்கள் பாம்பு எப்படி இருக்கணும்? ஓகே மந்திரம் எனக்கு தெரிஞ்சாலும் இதை பார்த்துட்டு பண்ணாதாங்க அது பாம்பு கயிறாகுது. இல்லாட்டி அப்படியே தான் இருக்குது. ஓகே ஹாரி பாட்டர் தம்பி கெவின் பாட்டர் வந்துட்டேன். டாய் உன்னை சும்மா விட மாட்டேன். இப்போ பாரு அந்த பாம்பு என்ன பண்ணுறேன், எனக்கு கொத்தையா? சரி நான் வரமிச்சில. ஓகே டக்குன்னு மேலே போவாங்க. டக்குன்னு வந்தாச்சு. ஓகே இப்போ தான் அதான்டா ஹாரி பாட்டர் தம்பி கெவின் பாட்டர். ஓகே எடுத்து போடு. புச்சிக்கு ஊ ஜா பூ தா தோ. எப்படி வந்துட்டு எப்படியோ கயிறு மாறிட்டு பாம்பு. ஓகே இந்த கட்டை. இன்னொன்று கட்டை எங்கே இருக்குது? ஆமாம் அந்த அது கிளையோட பெட்ரூமில் இருக்குது. அதை போய் எடுத்துருவோம். ஓகே எடுத்து வச்சுட்டா எஸ்கேப் ஆகிட வேண்டியது, அவ்வளோதான். ஓகே எங்கே இருக்குது? கிளவி வேறு வந்துட்டேன். சரி நம்ம இந்த அடியாக போயிடும். ஐயோ இது வேறு ஸ்க்ரீனு படி எங்கிட்ட இருக்குன்னே தெரிய மாட்டேங்க. அதான் ஸ்க்ரீன் அங்கிட்டு திருப்பிட்டேன். ஓகே இப்போ போய் ஓப்பன் பண்ணிட வேண்டியது. ஓப்பன் பண்ண இன்னும் ஒரு பீஸ் வேணும். இது எத்தனை பீஸ்டா? டே இது ஃபஸ்ட் பீஸா? ஓகே ஃபஸ்ட் பீஸு பாம்புக்கிட்டேருந்து எடுத்தாச்சு. ஓகே வெற்றிகரமாக எடுத்தாச்சு. அடுத்து இப்போ லாஸ்ட்டு இந்த பெட்ரூமில் இருந்து எடுக்கணும். ஓகே எங்கே இருக்குது? இந்தா இருக்குது. ஓகே எடுத்தாச்சு. ஓகே எங்கடா கிளவி? இல்லை அடே முட்டைக்கண்ணா உன்னை விட மாட்டேன்டா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள். கிளவி ஐயோ வருது. தூம் தாம் தூம் போ. கிளவி எப்படி கத்துட்டு பாருங்க அப்படின்னு கத்துது. ஓகே இது லாஸ்ட்டு பேசுங்க. இதை வச்சா அவ்வளோதான், எஸ்கேப் ஆகிட வேண்டியதான். ஓகே என்னடா மறுபடியும் யூஸ் பண்ண முடியுமா? வேணாம், ஆடுக்கு போயிடாமல் மொத்தமே 2 வாட்டி தான் யூஸ் பண்ண முடியும். நான் 3 வாட்டி யூஸ் பண்ணிட்டேங்க. அது ஒன்று பாம்பா மாற்றிட்டு. ஓகே இந்த கதையை நான் சொன்னால் நல்லா இருக்காது, நம்ம அண்ணன் வந்து சொல்லுவாங்க. ஓகே கடைசியில் டிம்மி அந்த வீட்டோட கதவை திறந்து அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தான். வெளியே வந்ததும் கொஞ்சம் கூட யோசிக்காம காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிச்சான். அவனோட கால் வலிக்கும் வர அந்த காட்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தான். அந்த நேரத்துல ஒரு குரல், ஹே நீ யாரு? அந்த குரலை கேட்டதும் டிம்மி பயந்து அங்க இருந்த புதருக்குள்ள அவன் ஒளிஞ்சுக்கிட்டான். ஒளிஞ்சிருந்து மெதுவா அது யாருன்னு எட்டி பார்த்தான். அங்க நின்னது யாருன்னா ஒரு குட்டி பொண்ணு. அந்த குட்டி பொண்ணு டிம்மியோட பக்கத்துல வந்து, இது அந்த சோனியக்காரி கிட்ட இருக்கிற மந்திரக்கோள் தானே அப்படின்னு டிம்மி கிட்ட சந்தோஷமா கேட்டா. டிம்மி உடனே அவங்கிட்ட இருக்கிற மந்திரக்கோலை வச்சு அந்த குட்டி பொண்ணை பயமுறுத்தினான். ஆனா அந்த பொண்ணு, வாவ் உனக்கு இந்த மந்திரக்கோள்லாம் யூஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பொண்ணு சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சா. டிம்மி உடனே, என்ன கிண்டல் பண்ணாத, இந்த மந்திரக்கோள் இருக்குல்ல அத மந்திரவாதி மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அப்படின்னு டிம்மி அந்த பொண்ணுகிட்ட சொன்னான். டிம்மி உடனே அந்த மந்திரக்குள்ள யூஸ் பண்ணி சின்னத லைட் மாதிரி செய்து காமிச்சான். அதுக்கப்புறம் அந்த மந்திரக்குள்ள யூஸ் பண்ணி அங்க இருந்த ஒரு குட்டி பாம்பை கயிறாவும் மாட்டி காமிச்சான். அதுக்கப்புறம் அந்த குட்டி பொண்ணு முகத்துல சந்தோஷத்தோட டிம்மி கிட்ட ஒண்ணு சொன்னா, நம்ம 2 பேரும் நல்ல நண்பர்களா இருக்கலாமா அப்படின்னு டிம்மிய பார்த்து அந்த குட்டி பொண்ணு கேட்டா. அதோட விச் கிரை சாப்டர் 1ஓட ஸ்டோரி முடிஞ்சுது. ஓகே ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் சொல்லிவிட்டுங்க. மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே பாய் ஃப்ரம் KTG. பாய். மறக்காம லைக் ஷேர் பண்ணிட்டுருங்க. பாய்.